Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் early adulthood. இந்த early adulthoodல fear zone தான் இருக்குமா, comfort zone இருக்காதா டாக்டர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று கேட்டா போல. எப்பவும் இருக்கும். இந்த comfort zone, fear zone, learning zone, growth zone இது எல்லாமே எல்லா விதமான வயது அமைப்புலையும் இருக்கும். எந்த ஏஜ் குரூப்லையும் இது இருக்கும். அதாவது early adulthoodல இருந்தாலும் மிடில் அடல்ட்ஹுட்டாக இருந்தாலும் லேட் அடல்ட்ஹுட்டாக இருந்தாலும் அதாவது 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு 25 வருஷத்தில் நிச்சயமாக என்ன இருக்கும், எல்லா விதமான ஜோன், அதாவது கம்ஃபர்ட் ஜோன் நிச்சயமாக இருக்கும். அங்கே வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும், சௌகரியங்கள் இருக்கும். அதே மாதிரி லெர்னிங் ஜோன், கற்றல் இங்கே நிகழும். அப்புறம் இங்கே முன்னேற்றத்தையும் நாம் காண முடியும். இங்கேயும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு பதட்டத்தை விளைவிக்கும். நமக்கு பதட்டத்தை விளைவிக்கல, நம்மளோட உடன் இருப்பவர்களுக்கு பயம் கூட வருமா இருக்கும். ஆனால் பயம் என்று சொல்வது என்ன, எதிர்பாராத சில நிகழ்வுகள் நம்மளோட கட்டுப்பாட்டை தாண்டி நடக்கும்பொழுது we will have to face it. அந்த நேரத்தில் அங்கே பயம் என்பது ஏற்படும் தான். ஆனால் அந்த பயத்திலேருந்து வெளியில் வர வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னு சொன்னால் when certain things has happened, you are supposed to face it. You should face the reality. வந்துட்டது என்ன வந்தது நம்ம பார்த்துடணும். ஆனால் இப்போ இந்த 10 வருஷத்தில் கம்ஃபர்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், சிலவங்க தான் எடுத்துக்கொண்ட பாடத்தில் கரெக்டாக 21வது வயசில் முடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணோம், சிலப்போ 23, 24 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், படிக்கும்பொழுது அது ஒரு கடினமான முயற்சி தான். ஆனால் படிக்கிறது நம்ம விருப்பப்பட்டு when we are enjoying, learn while you are playing அப்படின்னு தான் இருக்குல்ல, play while you are learning. அப்படி ரெண்டு கான்செப்டுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது சில நேரத்தில் இனிமையாக படிப்பது என்பது இனிமையான பொழுதாக கழியும் பொழுது அங்கே அது நேச்சுரலி இட் கம்ஸ் அண்டர் கம்ஃபர்ட் தான். வசதியாக இருக்கிறோம், சௌகரியமாக இருக்கிறோம், நல்லா 2 வேளையும் சாப்பிட்றோம், அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, காலையில் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறோம், சாயந்தரம் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறோம். எதற்காக நாம் தயார் பண்ணி கொள்கிறோம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஐசிஎஸ் சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கு, இல்லை ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் படிக்கிறதுக்கு, இல்லை சார் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் படிக்கிறதுக்கு. எது படித்தாலும் பெரிய மேற்படிகள் பட்ட மேற்படிப்பு இல்லை மேல் படிப்பு படிக்கிறதுக்கு போகும்பொழுது அப்பொழுது நாம் படிப்பது என்பது என்ஜாய் பண்ணுறோம். we love to read, we love to study further அப்படின்னு சொன்னால் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் சில வீடுகளில் அவ்வளோ நேரம் படிக்க முடியாது, நம்மளோட கடமைகளை செய்யணும், we want to move away, we should escape from this அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் படிக்கிறத காட்டிலும் ஒரு பணி புரிந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ், எக்கனாமிக்கலி வி ஷுட் டெவலப் அவர் செல்ஃப் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த படிப்பதுக்கு மூலமாக நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. அப்படின்னா அப்போ அங்கே கம்ஃபர்ட் ஜோனை பார்க்க முடியாது. ஏன்னா எக்கனாமிக்கலி வி வாண்ட் டு டெவலப் அவர் செல்ஃப், வி வாண்ட் டு க்ரோ ஃபர்தர் அப்படின்னு சொன்னால் அங்கே முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஆனால் அங்கே அப்போ என்ன இருக்கும், அடுத்த ஒரு 6-7 வருஷத்துக்கு வசதி குறைபாடு என்பது இருக்குது, கம்ஃபர்ட்ன்றது இருக்காது. கம்ஃபர்ட்ன்றது என்ன, எந்த வேலையும் செய்யாமல் கால் நீட்டின்றது மட்டும் கம்ஃபர்ட் இல்லை, எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும், அது நேரத்துக்கு நடக்கும், அதில் எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது, தடையும் வராது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே கம்ஃபர்ட்டில் சேர்த்திக்குதான்னா இந்த வயது காலத்தில், அதாவது 21 முதல் 30 வரை இருக்கிற அந்த வயது காலத்தில் கம்ஃபர்ட் என்பது ஒரு பேரளவுக்கு தான் இருக்கும். பாக்கி எல்லா வேலையும் முன்னேற்றம் நிகழும், வளர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் கற்றல் நிகழும், இது எல்லாமே நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது சில நேரத்தில் அங்கே வசதி கிடைக்கும், ஆனால் நிறைய நேரத்தில் அங்கே என்ன இருக்காது, சௌகரியம், அதாவது கம்ஃபர்ட் ஜோன் குறைவாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஒரு பாயிண்ட்ஸில் தான் அது ஆக்குபை பண்ணும். பாக்கி எல்லாம் கடின உழைப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம், அதற்காகவே நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனால் எர்லி அடல்ட்ஹுட் என்பது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்திக்க முடியும். அது இல்லாவிடில் என்ன பண்ணணும், நிச்சயமாக எக்கனாமிக் க்ரோத், பொருளாதாரத்தில் நாம் நம்மை வளர்ச்சியுடையவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்னும் பொழுது அவசியம் பணிக்கு செல்ல வேண்டியது என்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு வயதாக இது அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.